வெல்கம் டு மை சேனல். இக்கு இங்கே மட்டும் தெரிஞ்ச போது தமிழ் எப்படி ஈஸியாக எழுதலாம் படிக்கலாங்கிறது பார்க்கலாம். இக்கு கூட்டல் ஆ கா. அப்போ இக்குக்கு மேலே இருக்கிற புள்ளைய மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே எழுதினோம்னா அதுதான் கா. இக்கு கூட்டல் ஆ கா அப்படிங்கும்போது கா போட்டு பக்கத்தில் கால் கொடுத்தோம்னா காங்காச்சா வரிசை ஃபுல்லாக இதே மாதிரி தான். இக்கு கூட்டல் இ கி. அப்போ நம்ம இதை எப்படி ஈஸியாக எழுதலான்னா, ஈல நம்ம இங்கே சுழிச்சு விட்டுருக்கு இல்லையா, அப்போ கா போட்டு அதுக்கு மேலே அப்படியே சுழிச்சு விட்டோம்னா அதுதான் கீ. இதே மாதிரி கீங்கிச்சி வரிசை ஃபுல்லாக எழுதிடணும். இக்கு கூட்டல் ஈ 2 ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கு இல்லையா ஈல, அப்போ எப்பவும் போல் கீ போட்டுட்டு அதில் சுழிச்சு விட்டுட்டோம்னா கீ. இப்போ கூக்கும் கூக்கும் எந்த ஒரு க்ளூவும் கிடையாது, அதை நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இக்கு கூட்டல் ஏ கே. அப்போ கேக்கு இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விடாமல் அப்படியே ரவுண்டாக போட்டுட்டோம்னா அதுதான் கே. எப்படின்னா இப்படி போட்டு அப்படியே ரவுண்டாக போட்டிங்கன்னா அதுதான் கே. கே அப்படின்னா அதுலேயே ரெட்டை கொம்பு வந்துருச்சுன்னா அதுதான் கே. கேங்கேச்ச வரிசை ஃபுல்லாகவுமே இப்படி தான் வரும். அடுத்து இக்கு கூட்டல் ஐ. ஐயில் மேல் பாதி மட்டும் எடுத்துக்கணும். அப்போ அந்த மேல் பாதியை போட்டு கா போட்டால் அதுதான் கை. கைங்கை செய் வரிசை ஃபுல்லாக இதே மாதிரி. இக்கு கூட்டல் ஓ. இப்போ ஓவில் அந்த மேல் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. எப்படி போடணுன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது பக்கத்தில் கா போட்டு கால் கொடுக்கணும். இதுதான் கோ. இப்போ கோக்கும் அதே மாதிரி ரெட்டை கொம்பு. கோக்கு ஒத்த கொம்பு வந்தால் கோவுக்கு ரெட்டை கொம்பு வரும். கோங்கோச்ச வரிசை ஃபுல்லாக இதே மாதிரி. இப்போ அவுக்கு அதே மாதிரி தான், மேல் பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அது பக்கத்தில் கா போட்டுக்கிறோம். அப்போ அதில் அந்த லா இருக்கிறனால அப்படியே அந்த லா எடுத்து போட்டோம்னா அதுதான் கவுங்கோச்ச வரிசை ஃபுல்லாக இது. உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இதை மட்டும் தரவாக மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் ஈஸியாக எழுதலாம் படிக்கலாம். ஒரு எழுத்துள்ள சொற்களை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 2 எழுத்துள்ள சொற்களை எப்படி ஈஸியாக எழுதலாம்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.